வேலையா இருக்கு. ஹிமா பாப்பாங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? நேத்து நைட்டு மழை பெஞ்சது இல்லடா, அதான் அப்பா செடிக்கெல்லாம் தண்ணி இல்ல. சரி வா நம்ம காய்கறிலாம் அறுவடை பண்ணலாம். என்ன ஹிமா எல்லா வெண்டைக்காவும் முத்தி போயிருக்கு? ச்சே, அப்பா வெண்டைக்காய் நீ பறிக்காம விட்டுட்டு முத்தி போச்சுன்னு சொல்ற. அப்படி சொல்ற தம்மா, எங்கயாவது இருந்து அறுவடைக்கு மட்டும் வந்துட வேண்டியது. சும்மா பேருக்கு தோட்டம் வச்சுட்டு தண்ணி விடுறது இல்ல, உரம் போடுறது இல்ல. இவ்வளவு ஏன் எங்களை கண்டுக்கிறதே இல்ல. மழை பெஞ்சுதா? எங்கடா மழை பெஞ்சுது? ரோடு தூரதண்டா போட்டுச்சு. பக்கத்துல போய் பாரு, கத்திரிக்காய் செடி தண்ணி இல்லாம காஞ்சி போய் கிடக்குறான். அறுவடைக்கு மட்டும் வந்துடுறானுங்க மானங்கட்ட பசங்க. டேய் போதுடா, நிறுத்துடா. நான் எப்படியோ அங்கிருந்து வந்துட்டேன், இன்னும் பேசினுக்கான். 2 நாள் தண்ணி விட மறந்துட்டேங்க. ஏதோ ஒரு வேலையில மறந்துட்டேன். அதுக்கு போய் இவ்வளவு கிழிக்கிறான். நேத்து மழை பெஞ்சதுன்னு பார்த்தா தூத்ததான் போட்டுச்சு போலக்கு. சேரா டேய் தண்ணி விடுறா எப்பா. அப்பா இனிமே எந்த சாக்கு போக்கு சொல்லாம செடிக்கு கரெக்டா உரம் போடுங்க, தண்ணி விடுங்க. அப்பதான் அது நிறைய காய்க்கும். நம்ம இந்த மாதிரி சந்தோஷமா அறுவடை பண்ணலாம். சரி தங்கம், இனிமே எல்லா செடியும் பத்திரமா பாத்துக்கிறேன். உரம் போடுறேன், தண்ணி விடுறேன் கரெக்டா. போதுமா? அவ்வளவுதாங்க, இன்னி அறுவடை சிறப்பா முடிஞ்சுது.